வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி திருக்குறள்ல 30 திருக்குறள் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஒரு திருக்குறள் அதனுடைய விளக்கங்கள் பார்த்திருப்போம். ஏன்னா, திருக்குறள் வந்து ஜெனரல் தமிழுக்கு வரப்போகுது. அதே மாரி ஜிஎஸ்லயும் வரப்போகுது. ஜெனரல் தமிழ் பார்ட்லயும் வரப்போகுது. ஜிஎஸ் பார்ட்லயும் வரப்போகுது. பொது தமிழ்ல திருக்குறள் சார்ந்த கேள்விகள் அதிகமா வரும் உங்களுக்கு தெரியும். அதே மாரி ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், அதே மாரி குரூப் 4 எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல ஜிஎஸ் பார்ட்ல திருக்குறள் வரும். ஓகேவா? இத தாண்டி மெயின்ஸ் எக்ஸாம்லயும் உங்களுக்கு திருக்குறள் வரும். எழுதலாம். அப்ப அதனால நம்மளுக்கு இதற்கு முன்னாடி தேர்வுகள்ல என்னென்ன கேட்டிருக்காங்க. ஏன்னா ரிப்பீட்டடா அதேதான் கொஸ்டின்ஸ் வருது. நீங்க ஒன்ஸ் கொஸ்டின போய் பார்க்கும் பொழுது அது ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஆப்ஷன்ஸ பார்க்கும்போது எல்லாமே கரெக்ட் மாரி தெரியும். நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஆனா தவறா முடிஞ்சிரும். ஓகேவா? ரைட். நம்ம நேத்து பார்த்ததோட கன்டினியூஷன் நம்ம அடுத்து பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, 30வது திருக்குறள் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் ஒய்யார் பெரியார் பிழை தொழுகுவார்ன்னு சொல்லக்கூடியது பார்த்திருந்தோம். இப்ப 31வது குறள் என்னன்னா, ஒழுக்காறா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள். அதாவது ஒருவருக்கு வந்து பொறாமை என்பது இருக்கவே கூடாது வாழ்க்கையில. அதான் அதோடைய மைய கருத்து. சரிங்களா? அழுக்காராமை அப்படின்னு சொல்லக்கூடியது. பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கவே கூடாது. பாருங்க, ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழும். அப்ப பொறாமை இல்லாத குணம் தான் எல்லாருக்குமே ஒரு ஒழுக்க நெறியா இருக்கணும். அடுத்தவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. பொறாமை என்பது யாருக்குமே இருக்கக்கூடாது. இதுல நீங்க அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரிங்களா? எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அழுக்காறு அப்படின்னா பிறர் ஆக்கம் பொறாமை. பிறர் இருக்கக்கூடியதுக்கு பொறாமை படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல குறள் சொல்லுவாங்க. அப்ப எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னா, அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னா என்ன வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அத ஒழுக்காறா கொள்க அப்படின்னு எதை சொல்லியிருக்காரு எப்படின்னாலும் கொஸ்டின்ஸ் வரும். அது 32வது கேள்வியை பொறுத்தளவுல அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விப்பா. எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது சான்றோரால் ஆராயப்படக்கூடியது. சரிங்களா? சான்றோரால் ஆராயப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பொறாமை குணம் உள்ளவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும். யாருடைய செல்வம்? பொறாமை இருக்கக்கூடியவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவங்கள்ட்ட வறுமையா இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆனா பொறாமை இல்ல. ஆனா அது சான்றோர்களால் ஆராயப்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்றது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்து 33 புறம் கூறாமை. இது லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். பாருங்க, முழுவதுமே உங்களுக்கு அஹ் முக்கியமான திருக்குறளா தான் இருக்கு. கண்ணின்று கண் அறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு நண்பரா இருக்கலாம், இல்ல எதிரியா இருக்கலாம். அவங்களுக்கு முன்னாடி நின்று நீங்க அவங்கள நல்லது பேசுறதுனாலும் பேசலாம், கெட்டது பேசுறதுனாலும் பேசலாம். அவள நீங்க ரொம்ப சகஜமா நிறைய பேர் பேசிக்கிறவாங்க. கடுமையான சொற்களை தாக்கி பேசுறதுனாலும் பேசிக்கிறலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புறங்கூறுதல் கூடாது. அவர் இல்லாத இடத்துல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு பையன் வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு இடத்துக்கு ஈவினிங் நடந்து போயிட்டே இருப்பான். ஒரு பையன் வந்து ஒரு ஊர்ல ஒரு ஈவினிங் ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா பார்க் மாதிரி இருக்கு. இந்த பார்க்ல வந்து ஒரு 40 பேர் இருக்காங்க. இந்த பார்க்ல ஒரு 40 பேர் இருக்காங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பையன் டெய்லி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல இருக்கக்கூடிய இந்த 40 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கூடி ஒண்ணா நின்னு பேசி சிரிச்சுக்கிட்டே நிப்பாங்க. இவன் டெய்லி பாத்துக்கிட்டே போவான். என்னடா சிரிச்சுக்கிட்டே போறாங்க, என்னடா சிரிச்சுக்கிட்டே போறான். ஒரு நாள் போறான், 2 நாள் போறான், 3 நாள் போறான். ஒரு வாரம் ஃபுல்லா சிரிக்கிறாங்க. அடுத்து ஒரு நாள் போகும்பொழுது யாருமே சிரிக்கல. ஆளாளுக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கணும். யாருமே சிரிக்கல. எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடுத்து என்னடா இவ்வளவு நாள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பார்க்ல, இன்னைக்கு மட்டும் சிரிக்காம இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான். அதற்கு அடுத்து சரி அவன் மனசுல போற போக்குல போயிட்டான். அதற்கு அடுத்த நாள் போறாங்க சிரிக்கிறாங்க. அதற்கு அடுத்த நாள் போறான் சிரிக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் போறான் யாருமே சிரிக்கல. பேச்சு மூச்சு இல்லாம அமைதியா இருக்காங்க. அப்ப அவன் போய் கேட்டுட்டான். அங்க இருக்கிறவங்கள பார்த்து கேட்டுட்டான். அதாவது நான் தினந்தோறும் இந்த வழியா தான் போவேன். நீங்க எல்லாரும் கூடி பேசி நின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பெரிய சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் வரும்பொழுது யாருமே சிரிக்கல.
இன்னைக்கு அதே மாதிரி யாருமே சிரிக்கல. என்ன காரணம் அப்படின்னு கேக்குறான். அந்த பையன் கேக்குறான். அதுக்கு அவங்க ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க. என்னன்னு தெரியுமா? நாங்க அன்னைக்கு சிரிக்காதப்பவும் சரி, இன்னைக்கு சிரிக்காதப்பவும் சரி, எங்க டீம்ல எல்லாருமே வந்துட்டாங்க. இதுல வந்து நிறைய அர்த்தம் இருக்கு, புரிஞ்சுக்கணும். அப்ப எங்க டீம்ல எல்லாருமே வந்துட்டாங்கன்னா நாங்க சிரிக்க முடியாது. நாங்க சிரிக்கிற நாள்லாம் யாரோ ஒருத்தவங்க வரமாட்டாங்க. யாரு வரலையோ அவங்கள பத்தி நாங்க பேசி 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 சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப புறங்கூறாமைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்துடைய இந்த கதை மேட்ச் ஆகுதா? புரிஞ்சுக்கிறோங்க. சரியா? அதான் ஒருவருக்கு நேர் என்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லிக்கிறலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனால் அவர் இல்லாத போது புறம் கூறுதல் கூடாது. அடுத்த ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது ஒருத்தர் குற்றம் பண்றார் சரிங்களா, பிறருடைய குற்றத்தை காண்பது போல். அப்ப தன்னை முதல்ல திருத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தன்னை முதல்ல நீ திருத்திக்க, அடுத்தவங்களை திருத்தலாம். உன்கிட்ட என்ன குற்றம் இருக்கு அதை பாரு. அடுத்தவங்க நீ 1000 குற்றம் சொல்லலாம், உன்கிட்ட என்ன குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அதே மாதிரிதான் பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமே இல்லையா. அடுத்தவங்களை பத்தி குறை கண்டுபிடிச்சே இருக்கிறேன்னு சொல்லல. உங்களுடைய லைஃப்ல உங்ககிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஏதிலார். ஏதிலார்னா அயலவர். எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விப்பா. ஏதிலார்னா அயலவர்னு அர்த்தம். அயலார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதே கிடையாது, தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. இந்த உலகுல தீதுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அருள் உடைமைன்னு சொல்லக்கூடியது, இது அதிகாரத்துல உங்களுக்கு தமிழ் பொதுத்தமிழ் அதிகாரத்துல இந்த அருள் உடைமைனா கொடுத்திருப்பாங்க. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அதாவது செல்வத்தை வந்து பிரிச்சு பிரிச்சு பேசியிருப்பாரு. கல்வி பெரிய செல்வம் சொல்லியிருப்பாரு சரிங்களா, செவிச்செல்வம் செல்வத்தில் செல்வம் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வள்ளுவர் அருள் உடைமை அதையும் வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை மையப்படுத்தி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சிறந்த செல்வம், செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அருளாகிய செல்வம் தான். பொருட்செல்வம் வந்து இழிந்தவரிடத்துல, பொருள்ங்கிறது வந்து இழிந்தவர்கள்ட்டையும் இருக்கு. எல்லாத்துக்குமே பொருள் இருக்கு. இப்ப உங்க கையில ஒரு நோட் இருக்கா, அது ஒரு பொருள் தான், அது ஒரு விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஒரு பேனா இருக்கா, அது ஒரு பொருள் தான், அது ஒரு விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அப்ப அருள் என்பதுதான் செல்வத்திலேயே சிறந்த செல்வம். இதை வந்து நீங்க அப்படியே பக்தி இலக்கிய சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா, பக்தி பக்தி அருள் அப்படின்னு ரெண்டா இருக்கும்பா. அதாவது பக்திங்கிறது எல்லார்ட்டுமே இருக்கும், அருள்ங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு சொல்ல முடியாது சொல்லுவாங்க. பக்தினா என்னன்னா, நீங்க கடவுளை நோக்கி வேண்டக்கூடியது, அதான் பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபருக்கும் கடவுளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியதான் பக்தி மார்க்கம். சரிங்களா, அதாவது அதான் பக்த கோடி பெருமக்கள், பக்த கூட்டங்கள், பக்தர் அப்படின்னு சொல்ல, முருக பக்தர், இவர் ஐயப்ப பக்தர் அப்படின்னு சொல்றாங்களா, அதான் அப்படி சொல்லுவாங்க. அருள் என்பது கடவுள் வந்து உங்களுக்கு தரக்கூடியது அருள். அருள்வாக்கு சித்தர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா. ரைட், அந்த அருள் ஆகிய செல்வம் தான் செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா, புரிஞ்சுக்கிறணும். அடுத்து வலியார்முன் தன்னை இணைக்கதான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது இது ரொம்ப பாருங்க, உங்களை விட நல்ல உயர்ந்தவர்கள்ட்ட அமைதியா பணிவா நடந்துக்கிட்டு ஒருத்தவங்களோட ஏப்ப சப்பையா இருந்தா தூக்கி போட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப தப்பு. அதான் ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவளை நீங்க துன்புறுத்தும் போது உங்களுக்கு மேல இருக்க ஆள்கிட்ட நீங்க எப்படி கை கட்டி அஞ்சு நிற்கிறோம் அதை நீங்க நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. ஓகேவா. இது வாய்மை எனப்படுவது யாதனும் யாதென்றும் தீமை இல்லாத சொல். இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விப்பா. வாய்மை அதிகாரத்துல வாய்மை எனப்படுவது யாதனும் யாதென்றும் தீமை இல்லாத சொல். வாய்மை எனப்படுவது யாது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் தானா, அதான் நல்ல வாய்மை. நல்ல வாயா இருக்கணும், நார வாயா இருக்குன்னு சொல்லக்கூடாது. வாயாடியா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னா இருக்கக்கூடாது. வாய்மைன்னு என்ன, ஒரு நீங்க எத்தனையோ சொற்கள் சொல்றீங்க, அதுல வந்து அந்த சொல்ல அடுத்தால தீங்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். தன்னஞ்சறிவது பொய்யற்க பைத்த பின் தன்னஞ்சே தன்னை சிடும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, நம்ம ஒரு 2 days முன்னாடியே பார்த்திருப்போம். ஒரு 2 days முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். தன்னஞ்சறிவது பொய்யற்க பைத்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அதாவது ஒரு உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா,
உன் நெஞ்சு குற்றமற்ற நெஞ்சு குருவருக்கும் சொன்ன மாதிரி இப்படி இப்படி பொய் சொல்லிட்டியே, உன் மனசு கேக்குதா? உன் மனசு கேட்கிற மாதிரியா கொஞ்சம் உண்மையா சொல்ல வேண்டியதானே, ஏன் இந்த அளவுக்கு பொய் சொல்ற அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது ஒருவர் தன் நெஞ்சறிய, நம்ம நெஞ்சுக்கு மனசாட்சிக்கு அறிய பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னா அவருடைய நெஞ்சமே அவரை வருத்தி விடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த குரல்லயே உங்களுக்கு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்லக்கூடிய, உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதாவது உள்ளத்துல பொய், சரிங்களா, பொய் இல்லாம வாழணும், உண்மையா வாழணும், உண்மையா வாழணும். வெளி உலகத்துல அடுத்தவங்க அப்படி பேசினா அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். உள்ளத்துல மனசுக்கு எப்படி பொய் இல்லாம வாழணும், அப்படி இருக்கக்கூடிய அளவுதான் எந்த உள்ளங்கள் வாழுவாங்க, உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் இருப்பவர். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். கீழே ஒரு 4 ஆப்ஷன், 4மே கரெக்டா தெரியும். ஆனா வள்ளுவர் கூற்றின்படி உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் மட்டுமே உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். அடுத்து இறைமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம். அந்த இறைமாட்சி அதிகாரத்தை பொறுத்தளவுல இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. எத்தனை டைம்? 4-5 டைம். அதிக முறை பாத்தீங்கன்னா அந்த நிதி அறிக்கை, பட்ஜெட் சமர்ப்பிக்கிறாங்கல்ல, அந்த நேரத்துலனா இந்த திருக்குறள் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது பொருள் வரும் வழிகளை அறிதலும், அதான் இயற்றலும். சரிங்களா? இயற்றலும்னா பொருள் எந்தெந்த வகையிலனா நம்மளுக்கு வரும், இந்த ரிசோர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்ப பொருளாதாரம்னா என்னப்பா? பொருளாதாரம்னா பொருள் பிளஸ் ஆதாரம் தானே சொல்றாங்க. பொருள் பிளஸ் ஆதாரம் தானே சொல்றாங்க. ஆதாரம்னா ரிசோர்ஸ். அப்போ ஒரு ரிசோர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? அந்த ஐடென்டிஃபை பண்ணாதான் அந்த ரிசோர்ஸ் மூலியமா நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்க முடியுமா, அந்த ரிசோர்ஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு மணி வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியும். சரியா? அப்ப பொருள் வரக்கூடிய வழிகளை ஃபர்ஸ்ட் அறிதலும், அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தல். புரியுதா? ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும், அதுல எந்தெந்த வகையில உங்களுக்கு பொருள்லாம் வரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து குட்ஸா வரலாம், இல்ல சர்வீஸா வரலாம் ஒரு ரிசோர்ஸ்ல வந்து. அப்புறம் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கல, அந்த பொருளை பாதுகாத்துன்னு பாருங்க. ஈட்டல்னா அந்த வகையில பொருள்களை சேர்க்கிறது, அந்த பொருள் சேர்த்த பொருளை காக்கணும், காத்தலும். அடுத்து காத்த பொருளை பயனுள்ள வகையில் காத்த வகுத்தலும், கரெக்டா திட்டமிட்டு செலவு பண்ணணும். சரிங்களா? இதற்கு எஸ்டிமேட்டட் பட்ஜெட் இவ்வளவுதான் வரும், இதற்கு எஸ்டிமேட்டட் பட்ஜெட் இவ்வளவுதான் வரும். அப்போ ஒரு பொருளாதாரத்தை பத்தியே இந்த திருக்குறள் சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தை பத்தியே இந்த இதுல திருக்குறள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொருள் பிளஸ் ஆதாரம், ஆதாரம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஆதாரத்தின் வழியா உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குதா, அந்த பொருளை வந்து எந்தெந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, அவர் 2 பேரும் போயிட்டாங்க, அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டா, வீட்டுல அங்க எங்க இதை வச்சிருக்கேன் அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அங்க இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அதை கரெக்டான முறையில் நீங்க பயன்படுத்தணும். புரியுதுங்களா? இதுதான் இந்த குறள்ல சொல்லியிருப்பாங்க. எக்ஸாமுக்கு அதிகமா கேட்டிருக்காங்கப்பா. கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்துல அடுத்த குறள், கற்க கசடு அற. கற்க கசடு அற, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டியவற்றை கசடு அற, கசடுனா பிழை இல்லாமல் கற்க வேண்டும். சரிங்களா? நீங்க கத்துக்கிறது எல்லாத்தையும் கண்டது கத்துக்கலாம். ஆனா அது எப்படி கத்துக்கிறோம், நம்ம பிழை இல்லாம கசடு இல்லாம கத்துக்கிறோம். அதான் கசடு அற. அதை கத்ததுக்கு அப்புறம் கற்ற பின் நிற்க அதற்கு தக. எந்த வகையில நீங்க கத்துக்கிட்டீங்களோ, இப்ப ஒரு ஒரு அந்த காலத்துல அமைச்சர்கள் இருக்காங்க, மன்னர்கள் இருக்காங்க, ஒரு குருமார்கள் இருக்காங்க, அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா, மாணவர்கள் இருக்காங்கன்னா, அவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்குவாங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அந்த படிக்கிறது வந்து பிழை இல்லாம படிக்கணும்னு சொல்றாங்க. அந்த பிழை இல்லாம படித்தபடி நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கற்ற வழி நடக்க வேண்டும். சரியா? ரைட். அடுத்து எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. இதுவும் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இது கேட்டிருந்தாங்க. 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இது கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதாவது எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம், திட்டம் கொண்டு வருவாங்களா, எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் கொண்டு வருவாங்களா, அந்த ஸ்கீம்ல இந்த திருக்குறள் போட்டிருப்பாங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. எண்ணும் எழுத்துதான் வாழும் மக்களுக்கு எப்படியா கண்கள் போன்றதான். கண்கள் அப்படி எண்ணும் எழுத்தும்னா கண்கள் என்னன்னா கணிதம், கணிதத்துல இருக்கக்கூடிய என்னதான் சொல்லியிருக்காங்க, எழுத்துனா நம்ம படிக்கக்கூடிய எழுத்துக்கள், அதைத்தான் சொல்லக்கூடியது. ஓகே, ரைட்.
அடுத்து தொட்டனைத்து ஊரும் மலர்க்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்க போர் இருக்கான்னு சொல்லி பாக்குறீங்க, கேணி தோன்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல வந்து நீர் வந்துரும் சரிங்களா. அப்ப அதை தாண்டி அதை போக போக நீங்க இன்னமும் தோண்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன வரும், அதுக்கேற்ப தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தோண்டும் அளவிற்கேற்ப மறுக்கேணியில் நீர் ஊறும். அது வேலை எந்த அளவு நீங்க கத்துக்கிறீங்களோ அதற்கேற்ப அறிவு வளரும். பாருங்க, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு மனிதர்களுக்கு கற்றனைத்து நீங்க கற்றுக்கொண்டது எல்லாமே அறிவா உங்களுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அறிவா உங்களுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் தான். அடுத்து கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க, இதற்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒருவர் தான் ஆக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்திருந்தோம். பொருளுடைமை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திருந்தோம். ஒருத்தருக்கு வாய்மை எனப்படுவது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப சிறந்த செல்வம் இந்த இடத்துல பாருங்க, அழிவில்லாத செல்வம் எதை சொல்றாங்க, கல்வி. ஊக்கம் என்பது நிலையான செல்வம். புரிஞ்சுக்கிறணும், எக்ஸாம்ல மாத்தி கேட்டாங்கன்னா ஆன்சரை மாத்தி போட்டு வந்துடக்கூடாது. ஊக்கம் என்பது நிலையான செல்வம் சொல்லுவாங்க. கல்வி கல்வி என்பது அழிவில்லாத செல்வம் சொல்றாங்க. ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் எதுவும் கிடையாது. இது மேக்சிமம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டதுதான், நிறைய இடத்துல கேள்விப்பட்ட ஒரு திருக்குறள் தான். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல நான் என்ன என்ன சொல்றேன், ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன, ஒரு திருக்குறள்ல பயின்று வந்துள்ள அணி. தமிழ் புத்தகத்துல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் திருக்குறள் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த திருக்குறள் பயின்று வந்துள்ள அணி என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அடுத்து தெரிந்து செயல் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள்ல செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதும் தீமைதான். எதை செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். செய்யறத செய்யாம தேவையில்லாத செஞ்சுக்கிட்டு இருந்தா, புரியுதா. இப்ப பாருங்க, அதான் அதுல உங்களுக்கு வந்து தீமை நன்மையில போய் முடியாது, தீமையில தான் போய் முடியும்னு சொல்றாங்க. எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். செய்ய வேண்டிய செயல்களை மட்டும்தான் செய்யணும். செய்யறதுக்கு அறியான செயல்கள் உங்களால செய்ய முடியாதுன்னா அதை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி போய் முடியும்னு சொல்றாங்க, தீமையில தான் போய் முடியுது அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க. அதான் செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் சொல்லக்கூடிய திருக்குறள் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். இப்ப இந்த வீடியோல நம்ம எத்தனை திருக்குறள், 15 திருக்குறள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல எத்தனை திருக்குறள் சொல்லியிருக்கேன், 15 திருக்குறள் சொல்லியிருக்கேன். 15மே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட திருக்குறள் தான். தமிழ்லயும் உங்களுக்கு இது பயன்படும், ஜிஎஸ்லயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய திருக்குறள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு திருக்குறள் படிக்கும் பொழுது அதை ஒரு 2 டைம் இல்ல 3 டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க, அதுலயே உங்களுக்கு ஒரு வார்த்தைகள் புதுசா உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தைகள் வந்து என்ன அர்த்தத்தை சொல்லணும்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து அதனுடைய மீனிங் படிங்க. உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். ஒரு திருக்குறள்ல எப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதற்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் பேப்பர் பார்த்திருந்தோம். இப்ப திருக்குறள் அதோடைய விளக்கமும் பார்த்திருந்தோம். ஒரு 45 திருக்குறள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பாருங்க, 15 தான் பார்க்கிறோம். 45 திருக்குறள் பார்த்துட்டோம் சரியா. நீங்க புதுசா படிக்கிற திருக்குறளா இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே படிச்ச திருக்குறள் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படியா இருந்தாலும் சரி, அதை நோட்ல எழுதி வச்சுக்கிறீங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் வரும்பா, இதுவும் ஒரு சப்ஜெக்டாவே கன்சிடர் பண்ணி படிங்க. திருக்குறளையுமே ஒரு சப்ஜெக்டாவே கன்சிடர் பண்ணி படிங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு தமிழ்ல மட்டும் மார்க் எடுத்தா பத்தாது, தமிழ், ஜிஎஸ், ஆப்டிடியூட் எல்லாத்துலயும் சேர்த்து மார்க் எடுத்தா தானே போஸ்டிங் கிடைக்க போகுது. ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஆல். அடுத்து வரக்கூடிய வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.